இந்த சிகப்பு கலர் ஐஃபோனுக்குலாம் என்னதான் ஆச்சு? லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு ஆப்பிள் ரெட் ப்ராடக்ட் பார்த்து ரொம்ப நாள் இருக்கும். ஏன்னா ஆப்பிள் சைலண்டாக இந்த ஆப்பிள் ரெட் ப்ராடக்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் ரீசெண்டாக ஐஃபோன் 17 ரெட் கலர் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரூமர் பார்த்தேன். ரூமர் தான். ஏன்னா ஆப்பிள் திரும்ப கொண்டு வர ஐடியாலாம் இல்லை. இந்த ஆப்பிளோட ப்ராடக்ட் ரேட்டுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கு. 2006 ஐபேட் நானோல இருந்து இந்த ஆப்பிள் ரெட் ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணாங்க. சேல் பண்ற ஒவ்வொரு ஐபேடுக்கும் $10 டொனேட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ மக்களுக்கும் இந்த ரெட் கலர் ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. எக்கச்சக்கமா சேல் ஆகவும் ஆரம்பிச்சது. நிறைய பேர் இந்த ரெட் கலர் ப்ராடக்ட் வாங்குறத பார்த்துட்டு இவ்வளோ காசு நம்ம டொனேட் பண்ணுமா, அதுக்கு நம்ம ஐபோன் 18 நிறைய இனோவேஷனை கொண்டு வரதுக்காக இதை ரிசர்ச் பண்ணி இந்த ஃபண்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் சைலண்டா இந்த ஆப்பிள் ரெட் ப்ராடக்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கடைசி அவங்க 270 மில்லியன் வரைக்கும் டொனேட் பண்ணாங்க. ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் எய்ட்ஸ்க்காக. கடைசியா அவங்க இன்னோவேட்டிவான ஐபோன் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக இந்த ஆப்பிள் ரெட் ப்ராடக்ட் அவங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அவங்க ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி கடைசியா மேனுஃபேக்சர் பண்ண ஐபோன் தான் இது. சும்மா சொன்னேன், இது ஐபோன் 13, ஐபோன் 14 வரைக்கும் அவங்க ஆப்பிள் ரெட் ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. உங்களுக்கு இந்த ரெட் கலர் ஐபோன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட்ல ஆப்பிள் மென்ஷன் பண்ணி ரெட் கலர் ப்ராடக்ட் ஏன் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க क्वेश्चन பண்ணுங்க.